என்னண்ணே டென்ஷனா இருக்கீங்க? கோவிலை சுத்தி ஃபுல்லா நோட்டம் பார்த்தாச்சுண்ணே. நீங்க சொல்ற மாதிரி அவ்வளோ ரிஸ்க்லாம் இல்லைண்ணே. ஈஸியா யாருக்கும் சந்தேகம் வராம இன்னைக்கு நைட்டே சிலையை தூக்கிடலான்னு. சிலையை தூக்கிட்டு மொத்தமா போய் ஜெயில உட்காரலான்னு சொல்றீங்களா? அண்ணே என்னண்ணே சொல்றீங்க? முட்டாள் முட்டாள். இந்த சிலையை தூக்குறது என்ன அவ்வளவு சாதாரணமான விஷயம் நினைக்கிறீங்களா? இது மத்த கோவில திருடின மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல, ரொம்ப கஷ்டம். மாட்டினா அவ்வளவுதான். அண்ணே ஊர் மக்களை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அண்ணே. அவங்க அசைஞ்ச நேரம் சிலையை அடிச்சிடலாம். நீங்க இந்த ஊர்க்காரங்களை மட்டும் தானே பாக்குறீங்க. ஆனா அங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அண்ணாமலை. அவங்க சாதாரணமான ஆள் கிடையாது. ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே ஒத்தால மேனேஜ் பண்றவங்க. அவங்க கண்ணில் வேர்ல விட்டு ஆடுறதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. இன்னைக்கு நடந்த சின்ன பிரச்சனைய எவ்வளவு ஷார்ப்பா பார்த்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும். என்னென்ன சொல்றீங்க? உங்க ஆளு கோதண்டம் ஒரு பொய் சொன்னதுக்கே எங்களை விட்டுட்டாங்க. அவங்கள பார்த்து பயந்துகிட்டு வாய முடா முட்டா. அவங்களுக்கு இப்பதான் உங்க மேல சந்தேகம் அதிகமா இருக்கும். தள்ளி நின்னு வேடிக்கை பாக்குற புலிய சாதாரணமா நினைக்காதீங்க. பாஞ்சு பிடிக்கிறதுக்கான நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாண்ணே, நானும் பார்த்தேன். அவங்க ஒரு பார்வை பார்த்த உடனே உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கிடுச்சுண்ணே. அண்ணாமலை ரொம்ப மோசமானவங்க. அவங்கள மீறி நாம சிலையை தூக்குறது கத்தி மேல நடக்கிறதுக்கு சமம். அப்புறம் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நம்மள மொத்தமா காலி பண்ணிடுவாங்க. சோ நம்ம என்ன பண்ணாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ணே இவ்வளோ ரிஸ்க்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படின்னு? நேரம் வரும், அதுக்கான நேரம் வரும். இறைய தூக்குற கழுகு மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்க போக்கஸ் கொஞ்சம் செதறும். அப்ப நான் சிக்னல் தரேன், எல்லாரும் உள்ள வந்துருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள வந்து மாட்டிக்காதீங்க. சரிண்ணே. அண்ணாமலையை எப்படி சமாளிக்கிறது? ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்க திசையை திருப்பணும். ஆமா, விளக்கு பூஜையை தடுக்க ஒண்ணு பண்ண சொன்ன, பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோண்ணே. இனி மத்ததெல்லாம் கோதண்ட பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். குறிப்பா பெண்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, மனசு விட்டு வேண்டிக்கிட்டா ஆத்தா அதை உடனே போக்கிடுவா. அதே மாதிரி பூஜையில ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட ஆத்தா அவங்கள பக்கத்துல நெருங்க விட மாட்டா. அதனாலதான் அபிஷேக பூஜையில அண்ணாமலை அம்மாவோட மூத்த மருமகளை நெருங்க விடலையா? பின்ன விரதம் இல்லாமலே இருந்தேன்னு போய் சொன்னா ஆத்தா விட்டுடுவாளா? பக்தியோட வரவங்கள ஆத்தா அன்பா அணைச்சுப்பா. அதுவே ஒரு தப்பு நடந்துட்டா ஆக்ரோஷமாகி தூக்கி வீசிடுவா. டேய், எல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டீங்களா? எல்லாம் பக்காவா பண்ணியாச்சுப்பா. இனிமே எல்லாம் இவர் கையில தான் இருக்கு. ஐயா, பணத்துக்காக எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன். ஆனா இது கொஞ்சம் பயமா இருக்கு. உண்மையிலேயே ஏதாவது விபரீதமாயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? நான் சொன்னதை மட்டும் நீ ஒழுங்கா பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஐயா. ஆமா, உத்தமம் கொடுத்த பணத்துல நீ உன் பொண்டாட்டிக்கு நகை எடுத்திருக்க போல. சரி சரி, அவங்க எல்லாம் போயிட்டு அப்புறம் நம்மள தேட போறாங்க. வாங்க போலாம். சரிங்கப்பா. ஐயா, விளக்கு பூஜைக்கு வேற நேரம் ஆகிட்டு இருக்கு. பூஜைக்கு வந்த நம்ம ஊரு பொண்ணுகளும் ஆத்தா பழிவில்னு சொன்னதை கேட்டு பயந்து வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இப்ப என்னங்கய்யா பண்றது? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. திருவிழா ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே தடங்களா இருக்கு. இத எப்படிதான் சமாளிக்கிறது, எப்படி பூஜையை முடிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியலையா? ஐயா, பூஜைய இங்க இருக்கிறவங்க மட்டும் பண்ணலாமா? இல்லங்கம்மா, விளக்கு பூஜைங்கிறது ஒருத்தர் 2 பேர் பண்ற பூஜை இல்ல. ஊர் பொண்ணுங்க எல்லாரும் சந்தோஷமா தீபம் ஏத்தி அம்மனை வரவேற்கிற பூஜை. அதுல கண்டிப்பா எல்லாரும் கலந்துக்கணும். ஆனா ஊர் பெண்கள் தான் வரமாட்டேன்னு சொல்றாங்களே, அப்புறம் எப்படி பூஜை பண்றது? தெரியலம்மா. ஆனா இந்த பூஜை மட்டும் நடக்கலன்னா அம்மன் கோபத்துல உக்கிரமாயிடுவா. அது ஊருக்கும் நல்லதில்ல. விளக்கு பூஜை பண்ணும் போதுதான் அம்மன் ஊருக்குள்ளே வள வருவா. அதெல்லாம் சரி பூசாரி. பசுமாடு செத்ததுக்கு அப்புறமா
எப்படி பூஜைக்கு வருவாங்க? அது மட்டும் இல்லாம சாமியாடி வேற பலி விழுன்னு சொல்லிட்டாரு. அத கேட்டப்புறம் நம்ம ஊர் பொண்ணுங்க வெளியில வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி தடங்கள் எல்லாம் வரும்னு தான் அப்பவே திருவிழா வேண்டான்னு சொன்னேன். என் பேச்சை யாரு கேட்டீங்க? இப்போ ஒவ்வொரு தடங்களா வந்து அம்மன் கோபத்துக்கு தான் ஆளாயிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல பூஜை நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. திருவிழாவை இத்தோட நிறுத்திட்டு ஊருக்கு எந்த பாதிப்பும் வராம இருக்க என்ன பரிகாரம் பண்ணணுமோ அத முதல்ல பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வேண்டாங்க ஐயா, எந்த காரணத்துக்காகவும் திருவிழாவை நிறுத்தக்கூடாது. குறிச்ச நேரத்துல திருவிழா நடந்தே ஆகணும். ஆனா விளக்கு பூஜை நடத்தாம எப்படிமா? விளக்கு பூஜை நடக்கும். ஊர் பெண்களை நான் கூட்டிட்டு வரேன். அண்ணாமலை அம்மா, இது ஒண்ணும் உங்க துணி கடை இல்ல. நீங்க கூப்பிட்ட உடனே ஒவ்வொருத்தரா வர்றதுக்கு. இது எங்க ஊரு, எங்க மக்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஆத்தா வார்த்தைய மீறி யாரும் வரமாட்டாங்க. நான் வர வைக்கிறேன்.